கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவை நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீர் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டி என்று புரட்சி கவியாம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் புகழப்பட்ட எம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மாணவ செல்வங்கள், இன்னைக்கு தமிழ் தென்றல் குறுந்தேர்வு 42 அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 20 வினாக்கள் சிறப்பாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த 20 வினாக்களுக்கு உண்டான விடைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாகவும் விரைவாகவும் பார்க்கலாமா? வரீங்களா? கவனிங்களேன். வினாயன் 1 கவனிங்க பார்ப்போம். சரியான இணையினை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா? சரி, பார்க்கலாமா? எத்தனை, ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய வினாக்கள் இப்போ அதிகமாக இருக்குது டிஎன்பிஎஸ் இல்லையா? எத்தனை இணைகள் சரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? சரி, ரைட், பார்க்கலாமா? பாருங்க. விசும்பு, விசும்பு அப்படின்னா வானம். நம்ம சிறு பருவ பிள்ளைகள்ல இருந்தே படிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? விசும்புன்னா வானம் இல்லையா? சரி, அப்ப இது சரிதானே? அடுத்தது பாருங்களேன். தன் பெயல், தன் பெயல் அப்படின்னா தன்மையான. அப்ப தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்ப குளிர்ந்த, குளிர்ந்த. பெயல் அப்படின்னா மழை. அதனாலதான் முன்னோர்கள் பெய்தது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நாமளும் அப்படித்தானே பயன்படுத்துறோம் இல்லையா? பெய்தது சொல்றோம் இல்லையா? அப்ப பாருங்கம்மா, குளிர்ந்த மழை. சரிதானே? சரி, அடுத்தது பாருங்க. ஈண்டி, ஈண்டி அப்படின்னா யுகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம 10ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. சரி, அப்ப யுகம்னா என்னம்மான்னா ஊழி தான் என்னன்னு படிச்சிருப்போம் நாம. யுகம்னு படி. அப்ப ஈண்டின்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செறிந்து, திரண்டுன்னு அர்த்தமா. ஈண்டின்னா என்னம்மா? செறிந்து, செறிந்து. அல்லது என்னன்னு சொல்லலாம்? திரண்டு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒன்றாக, திரட்சியாக, ஒன்று சேர்க்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா. சரியா? சரி. ஆர்தரூபு அப்படின்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு அர்த்தமா. புரியுதா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு பந்து, அதாவது தொடர்ந்து பெய்த மழையில என்ன செஞ்சதுப்பா? மூழ்கியே கிடந்தது அப்படின்னு அந்த பரிபாடல் அவ்வளோ அழகா இல்லையா? சரி, ரைட். அதான் ஆர்தரூபுன்னா என்ன அர்த்தம்? வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. அப்ப இதுல எந்தெந்த இணைகள் நமக்கு சரியா இருக்குதுன்னு பாருங்க மாணவ செல்வங்கள். இவை இணை 1 சரியா இருக்கு, 2 சரியா இருக்கு, 4 சரியா இருக்கு. அப்ப இதுல நாம எந்த தேர்வை நாம எடுக்கணும்? 1, 2. யா, சரி. அடுத்த வினாவுக்கு நம்ம போலாமா? வாங்க வாங்க, வேகமா பார்க்கலாம். சரி, பாருங்க. அடிக்கோடிட்ட அந்த பிணித்து எனும் சொல்லுக்கான சரியாக பொருந்திய தேர்வினை எழுதுக. ஓகே தானா? அதாவது தெரிவுன்னு நம்ம சொல்லணும். ஆப்ஷன்ஸ் சரியா? ரைட். பயனுள்ள அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, படுக்கை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்ப சயனம் அப்படின்னா நம்ம படுக்கை படிச்சிருப்போம் இல்லையா? சரி, இந்த பிணித்து அப்படின்னா என்ன? அதாவது மன்னனினுடைய அந்த ஆட்சியில யானைகள் பிணிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு செய்யுள்கள்ல நம்ம. அப்ப பிணித்து, பிணிக்கப்பட்டு அப்படின்னா கட்டி வைக்கப்பட்டு. அப்ப எதுமா நமக்கு சரியான விடை? கட்டி வைக்கப்பட்ட. ஓகே தானே? கட்டி வைத்த அப்படின்னு. ஓகே, சரி, ரைட். மற்றது எதுவும் நமக்கு விடையாக இந்த இடத்துல பொருந்தாது. சரியா? அடுத்ததுக்கு போலாமா? சரி, பாருங்க. பொருந்தாத இணை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறேன். என்னப்பா இதுல நமக்கு பொருந்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. கடிந்து, கடிந்து அப்படின்னா விளக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகே தானா? கடிந்து பேசினாருப்பா. அப்ப கடிந்து பேசினா நம்ம பக்கத்துல இருப்பாங்க, விலகி எட்ட தானே போவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிங்க. ஓகே தானா? ரைட். படலை எல்லாருக்குமே தெரியும். மாலை, படலை என்னென்னமா? சரியா? புழை, புழை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து நம்மளுக்கு இது நம்மளுக்கு சரியான விடை கிடையாது இல்லையா? அப்ப புழைனா என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா துளைன்னு சொல்லலாம், குழாய்ன்னு சொல்லலாம். ஓகே தானே? சிறு வாயில், நுழையக்கூடிய இடம், சிறு வாயில் அப்படின்னு. சரியா? அப்ப நமக்கு எதெல்லாம் சரியா இருக்குதுன்னு பாருங்களேன். கிளை, கொம்பு, படலை, மாலை, புழை, அசைந்து, கடிந்து அப்படின்னா விளக்கி. இதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு சரியா இருக்குது அப்படின்னு பாருங்க. இது நம்ம விட்டுட்டோமா? கிளை, கிளைனா கொம்பு நமக்கு தெரியும் இல்லையா? சரி, ரைட்டு. அப்ப இங்க எங்கம்மா அது பொருந்தாத இணை எதுப்பா இருக்குதுன்னா புழை அப்படிங்கிறது நமக்கு
பொருந்தாத இணை. சொல்ற விஷயம் புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்கம்மா, பொறுத்துக. பொறுத்துக என்ன கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாமா நாம? பாருங்க, சுண்ணம். சுண்ணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பொடி. மாணிக்க வாசகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார் நூல்கள்ல. சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. சரியா? பாசவர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். யாருமா? வெற்றிலை விற்போர். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி. ஓசுனர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். சரியா? வெறுக்கை. வெறுக்கை அப்படின்னா செல்வம். ஓகேதானா? பாருங்களேன், சுண்ணம் அப்படின்னா சுண்ணாம்பு பொடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர். பாசவர்னா பாச கலர். நம்ம பெரியவங்க வயசானவங்க கேள்வி, நல்ல புடவை நல்ல பாச கலர்ல இருந்துச்சுங்க அவங்க அந்த மாதிரி. அப்ப பச்சை நிறம்னா வெற்றிலை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓசுனர் எண்ணெய். எண்ணெய் விற்கிறவங்க. வெறுக்கை அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அப்ப என்னதுமா? கையில செல்வம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்களேன். சரியா? அப்ப நமக்கு என்ன விடை வரும்? நம்மளுக்கு 3, 1, 4, 2. சரியா? அப்ப தெரிவு. சரியா? சரி, அடுத்ததுக்கு போலாமா? அடுத்தது பாருங்க, வினாயன் 5. பாருங்கம்மா, நனந்தலை உலகம் என்பதன் சரியான சொல்லும் பொருளும் என்னப்பா அப்படின்னு. நனந்தலை அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் என்னன்னா நற்சொல் கிடையாது. நற்சொல் அப்படின்னா விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய உலகம் அது கிடையாது நம்மளுக்கு. சக்கரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆழி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த தேருடைய கிடையாது நம்மளுக்கு. அகன்ற உலகம் அப்படிங்கிறது சரியா? சரியா? அடுத்து வினா 6 பாருங்கம்மா, சரியாக பொருந்தாதவற்றினை தேர்கன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன சரியா பொருந்தலை பார்க்கலாமா? இரடி. இரடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திணை சரியானதுதான். திணைய இரடின்னு ஞாபகம் வச்சுக்கிங்களேன். சரியா? அடுத்தது பாருங்க, படுகர். படுகர்னா பள்ளம். கரெக்டு தான். படும் பள்ளம்பா, கிடுகிடு பள்ளம்பா சொல்லுவாங்க இல்லையா? ரைட்டு. அடுத்தது பாருங்களேன், அல்கி அப்படின்னா நல்கின்னு கொடுத்துருக்குறாங்க. அல்கி அப்படின்னா நல்கி கிடையாதுங்க. புரியுதுங்களா? என்ன மாப்பனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கி அப்படின்னா தங்கி, தங்குதல், தங்கி அல்லது இளைப்பாரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்கன்னு? தங்குதல், இளைப்பாறுதல் அர்த்தம் அது. அடுத்து பாருங்க, கடும்பு அப்படின்னா சுற்றம். சுற்றம். சுற்றம்னா உற்றார் உறவினர்கள், சுற்றத்தார் சொல்றோம் இல்லையா? நாம அவங்கள்ட்ட எப்படி இருக்கக்கூடாது? நாம கடுமுடுன்னு இருக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சு போச்சு வேலை. படுகர் படும் பள்ளம். ஓகேவா? கடும்பு கடுமுடுன்னு யார்கிட்ட இருக்கக்கூடாது? கிட்ட இருக்கு. சரியா? ரைட். அப்ப எதுமா இதுல வந்து சரியாக பொருந்தாதது எது பண்ணா அல்கி அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தாது. அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாருங்க, சரியான இணை எத்தனை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறேன் இல்லையா? பார்க்கலாமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீடு. பீடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு. கரெக்டு தான். சரியா? சரி, சரிங்களா? இது வந்து எத்துணைன்னு கொடுக்கக்கூடாது. நாம இது தவறா இருக்குது. நமக்கு எத்தனைன்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? எத்துணை அப்படின்னா அது வந்து காலத்தை காட்டுற மாதிரியான அர்த்தத்தில் அமையும். ஓகேவா? எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த எத்துணை அப்படின்னா காலம். காலம், அந்த காலத்தை சொல்லணும், பழமையை காட்டும். நம்ம எத்தனைன்னு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அது தவறா அங்கே அடிச்சிருக்கு. சரிங்களா? பீடுன்னா சிறப்பு தான். கரெக்டு. தமர்னா உறவினர் தான், மிக சரியானது. கண் பயல் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், குளிர்ந்த மழை தான். அப்ப எதுப்பா தவறுனா நுவன்ற அப்படிங்கிறது தவறு. புரியுதுங்களா? அப்ப நுவன்றன்னா என்னதாம அர்த்தம்னா சொல்லிய, ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது. பாரதிதாசன் கூட ஒரு கவிதையில சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா? நவிலவோ நான் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்ப நவிலுதல் அப்படின்னா சொல்லுதல், அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப நுவன்ற அப்படின்னாலும் சொல்லிய அப்படின்னு தான் அர்த்தமா. புரியுதுங்களா? அப்ப எத்தனை இணைகள் நம்மளுக்கு சரியா இருக்குதுன்னு பாருங்க. 3 இணைகள் நம்மளுக்கு சரியா இருக்கு. சரியா? சரியான இணை எத்தனை உள்ளது? சரி, அடுத்தது போலாமா? பாருங்க, முனிவு அப்படின்னா பாருங்க, வினாவை நல்லா கவனமா படிக்கணும் மாணவ செல்வங்களே. வினா என்ன கொடுத்துருக்குறாங்க, அதில் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்களா, பொருளறிதல் கேட்டிருக்கிறாங்களான்னு கவனமாக படிக்கணும்.
ஏன்னா அந்த ஆப்ஷனில் எதிர்ச்சொல்லும் இருக்கும், பொருளறிதலும் இருக்கும் இல்லையா. பாருங்களேன், முனிவு என்ற அந்த சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் என்பதன், அதாவது முனிவு என்ற சொல்லும் பொருள் என்பதன் எதிர்ச்சொல்னு கேட்டிருக்கிறாங்க. முனிவு அப்படிங்கிறதுக்கு சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முனிவுன்னா முதல்ல என்னன்னு தெரியணும்ப்பா. சினம். முனிவுன்னா என்னடா அர்த்தம்? சினம் அர்த்தம். முனிவுன்னா முனிவர்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நிறைய சங்க கால இந்த இலக்கியங்கள், இந்த பழைய படங்கள்லாம், இந்த காவியங்கள்லாம் பார்த்தோன்னா முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பண்ணா அவங்க வந்து சீற்றம் அடைஞ்சிருவாங்க, கோவப்படுவாங்கன்னு பார்த்துருப்போம். முனிவுன்னா சினம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அவங்க கேட்டது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ மகிழ்ச்சி தானா? போலாமா? அடுத்தது பார்க்கலாமா? பொறுத்துக. பாருங்களேன், பொறுத்துக என்ன கொடுத்துருக்குறாங்க. மண்ணீட்டாளர் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சிற்பியை சொல்லுவாங்க. மண்ணை சிற்பம் செதுக்குறாருன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. அப்படி தானே நம்மளுக்கு அர்த்தம், நம்மளுக்கும் தெரியும் இல்லையா. அந்த கல் மண் கொண்டு அந்த வடித்தல் தானே, சரிங்களா. அப்போ மண்ணீட்டாளர்னா யாருடா? சிற்பி. நொடை. நொடை அப்படின்னா விளை. நொடைன்னா என்னதுமா? விளை. புரியுதுங்களா? இது வந்து தப்பா இருக்குது. காருகர்னு சொல்லணும். காருகர் அல்லது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர். நெய்பவர். புரியுதுங்களா? சுண்ணம் இப்பதான் நம்ம மேல பார்த்துட்டு வந்தோம், நறுமண பொடி. சரிங்களா. அப்ப எது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுத்துக அமைப்புல எது நமக்கு விடை வந்து சரியா போய் உட்காரும் அப்படின்னு பாருங்க. மண்ணீட்டாளர்னா நான் என்னன்னு சொன்னேன்? சிற்பின்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் 2. நொடைனா விளைனா. அப்ப தெரிவு பி தான் நமக்கு சரி. சரியா? சரி, அடுத்தது போலாமா? பாருங்க பாருங்க, சரியாக பொருந்தியதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இதுல சரியா பொருந்தி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? புழை. புழைனா கிளை கிடையாது, நான் இப்பதான் சொன்னேன். புழைனா துளைன்னு சொல்லலாம், குழாய்ன்னு சொல்லலாம், சிறு வாயில் அந்த நுழைவு வழிச்சு. சரியா? சரி, ரைட். கொம்பு அப்படின்னா நினைத்து கிடையாது, இப்பதான் நம்ம பார்த்தோம். கொம்புன்னா கிளைன்னு நம்ம. சரி, தயங்கி அப்படின்னா அசைந்து. கரெக்டு தான். கடிந்து அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம். விளக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப சேர்ந்துன்னு இருக்குது நமக்கு, தப்பு, எல்லாமே தப்பு. அப்ப சரியாக பொருந்தியது என்னடா? தயங்கி, அசை. சரியா? சரி, ரைட். எல்லாருமே கரெக்டா தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, வினாயன் 11 பாருங்க. பொம்மல் மற்றும் இரடி இவற்றின் சரியான சொல்லும் பொருளும் என்ன? பொம்மல் அப்படின்னாலே சோறுன்னு அர்த்தம். சோறு. ஓகே தானே? இப்போதான் பார்த்தோம் திணைய இரடி பார்த்தோமா இல்லையா? அப்ப இரடினா என்னடா? திணை. அப்போ தெரிவு பி சரி. அடுத்த வினாவுக்கு போலாமா நாம? சரி, அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியான இணை எது, என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க. இப்ப பாருங்க, ஆசு அப்படின்னா என்னதுமா அப்படின்னு கேட்க. ஆசுக்கு வந்து நமக்கு வந்து 2 விதமா நம்ம பொருள் சொல்லலாம் இருக்குது. ஆசு அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். நம்ம ஆசுன்னா என்னடா? குற்றம். அதே நேரத்துல விரைவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது நம்மளுக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆசுகவி, கவி காலமேகம் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்க? பாடு என்ற உடன் பாடுதல், பொருள் தந்த கணம் பாடுதல். அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? ஆசுகவி. புரியுதா? பொருள் தந்த உடனே பாட ஆரம்பிச்சிருவார் அவரு. கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும், அந்த திறமை இருக்கும் அவருக்கு. அதனால அவருக்கு ஆசுகவி. கவி காலமேகம் ஒரு ஆசுகவி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்போ ஒருத்தர் எதிர்ப்பு உட்காந்துருக்குறாங்க, ஓகே தானா? அவங்கள பார்த்து அம்மா காடு பாடு அப்படின்னோடனே பட்டுன்னு அவங்க காடை பத்தி பாட ஆரம்பிக்கணும். காட்டினுடைய அந்த வனப்பை பத்தி பாட ஆரம்பிக்கணும் அவங்க உடனே. ஓகே தானா? அந்த மாதிரி பாடு என்ற உடன் பாடுதல் ஆசுகவி. அப்ப ஆசு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்கடா. ஆசு அப்படின்னா குற்றம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விரைவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஆசு அதாவது வந்து பாத்தீங்கன்னா குற்றங்களை களைபவன். அவன் தான் யாரு? ஆசான். சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆசு, ஆசுவாகி அந்த குற்றங்களை களையக்கூடியவர் தான் யாரு? ஆசான். முன்னோர்கள் வழங்கியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால அருமை அப்படிங்கிறது வந்து அமையறது வந்து தவறுதான். சரி, ரைட். அடுத்தது பாருங்களேன், நரளும். நரளும்னா ஒலிக்கும். கரெக்ட்.
கடும்புன்னா இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் நாம, பள்ளம் கிடையாது, சுற்றத்தார், சுற்றம்னு பார்த்துட்டு வந்தோம். படுகர், படுகர் அப்படின்னா பள்ளம், இதுவும் நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இணை ஒன்று, ஓகே தானா? இணை ஒன்று, அதுதான் நம்மளுக்கு விடையாக அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா அருமையாக பாடக்கூடியவங்க, ஆசு, அருமை அப்படின்னு கூட நம்ம பொருள் கொள்ளலாம். இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விடையாக காட்ட. அடுத்தது பார்க்கலாமா? இணை ஒன்று தானே, பார்த்தீங்களா? அடுத்தது பார்க்கலாமா? பொருந்தாதவற்றினை தேர்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்னப்பா இதுல பொருந்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவரி அப்படின்னா சாமரை, சாமரை வீசுதல் நம்ம படிச்ச. சரி, அது கரெக்ட். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம், குளிர்ந்த. முனிவுன்னா சினம். அப்ப நுவன்ற அப்படின்னா உறவினர் கிடையாது நம்மளுக்கு. நுவன்ற என்னன்னு சொன்னேன் நானே, சொல்லிய, சொல்லி, எம்பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு. அடுத்ததுக்கு போலாமா? தவறானவற்றினை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப தவறானது எதுப்பா இதுல நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசும்பிய அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாலிய அப்படிங்கிறது நம்மளுக்கு விடை கிடையாது. புரியுதுங்களா? சாலிய அப்படிங்கிறது. அசும்பிய அப்படின்னா ஒளிர்கின்ற, ஒளிர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசமான அந்த ஒன்று, ஓகே தானே? அதனால தான் குமரகுருபரர் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை தமிழில் காட்டியிருப்பார் பாருங்க, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். அதாவது அசும்பிய அரை வடங்கள் அப்படின்னு காட்டியிருப்பாரு செய்யுள் வரி, ஓகேவா? அப்போ அசும்பி அப்படின்னா ஒளிர்ந்த, ஒளிர்கின்ற அப்படின்னு அர்த்தம். சாலியர்னா நம்மளுக்கு இவர் தானே வந்துருவார், நெய்பவர் வந்துருவார்ல, காருகர், சாலியர். நொடைனா இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். பண்டி அப்படின்னா அந்த வயிறு, அந்த குழந்தையோட வயிறு அழகா வர்ணி, ஓகே தானா? அதாவது சரிகின்ற, அதாவது அந்த வயிறு என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை ஊனி, அந்த வயிறு, அந்த பொன் வயிறு சரிந்தாட அப்படின்னு. முச்சி அப்படின்னா அந்த குழந்தைக்கு தலையில போடுவோம்ல, ஒரு கொஞ்சோண்டு ஜிண்டு மாதிரி கட்டி அதுல ஒரு ஆட்ட தலை இல்லையா, அந்த தலையுச்சி கொண்டு. இதுல எது தவறானது எதுமான அசும்பிய அப்படிங்கிற. அடுத்த வினாவுக்கு போலாமா? அடுத்தது அகத்து உவகை. இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தா ஆகணுமா? ஏன் நம்மளுக்கே தெரியுது, அகம்னாலே என்னதான் மனம், தெரியாதா நமக்கு? அவ்வளவுதான், மன மகிழ்ச்சி. மனம் பார்த்தாலே கண்டுபிடிக்கணும் இல்லையா? உவகைன்னா நம்மளுக்கு தெரியாதா? சந்தோஷம் தானே. அடுத்தது போலாமா? கடிந்து என்ற சொல்லும், அந்த சொல்லும் பொருளினுடைய எதிர்ச்சொல்லினை தேர்க அப்படின்னு கொடுத்தா. கடிந்து அப்படின்னாலே விலகி அப்படின்னு அர்த்தம், விலக்கி அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு வரும்? நம்மளுக்கு நெருங்கி, நெருங்கி. புரிஞ்சுட்டா? ரைட், அடுத்தது போலாமா? ஒன்றும் சுலபமா இருக்கு, ஒன்றும் ரொம்ப உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் மாதிரி எல்லாம் இல்லை அதுல, சரியா? அடுத்தது பார்க்கலாமா? பிராண ரசம் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதவற்றினை தேர்வு. பிராண ரசம்னா உயிர் வழி, ஆக்சிஜன், கரெக்டு தானே? அடுத்தது பாருங்க, மயலுறுத்துகின்ற அப்படின்னா மயலுறுத்துதல் செய்ய. அடுத்து பாருங்க, லயத்துடன் அப்படின்னா சீராக. பாரதியார் சொல்லுவார் பாருங்க, மென்மையாக லயத்துடன் வீசு காத்து, சரி, சீராக. வைரியம் அப்படின்னா இலைப்பாறுதல் இல்லை. அல்கின்னா தான் என்னடா? அல்கி மேல பார்த்தோம் பாருங்க, அல்கின்னா தான் என்னடா? இலைப்பா. சரி, அப்ப வைரியம்னா என்னம்மா? கலை புத்தர், அருடா இலக்கிய வைரியம் இருக்கணும், இலக்கியங்களே காட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா மயிர்ச்சீலை என்ன வேண்டா? மயிர்ச்சீலை, சீலை, சீலை, சீலை துணி. இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கவலியா. புரிஞ்சுக்கிட்டீங்க? பாருங்க, வினா எண் 18 பாருங்க, சரியான கூற்று 1 பாருங்களேன்.
துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். கரெக்டு தான். மேவலால் அப்படின்னா பொருந்துதல், ஒன்றோடு ஒன்று பெறுதல். ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரியானவை. போலாமா? பாருங்க, வினா எண் 19 பாருங்க. பொருந்தாதவற்றினை தேர்கன்னு கொடுத்து என்ன நம்மளுக்கு இதுல பொருந்தல? தூவி அப்படின்னா அந்த முல்லைப்பாட்டில் அழகா சொல்லியிருக்காங்க, மலர்களை தூவி. ஓகே தானே? சூப்பர். தூவி. விருச்சி அப்படின்னா அந்த நற்சொல், விருச்சி கேட்டல் அப்படின்னா நற்சொல் கேட்டல். சூப்பர். கோடு அப்படின்னா நம்மளுக்கு வழி வந்து கிடையாது. கோடு அப்படின்னா சொல்லலாம்டா, மலை சொல்லலாம், சிகரம். சுவழ்னா தோல். கரெக்ட் தான். ஓகே தானே? சூப்பர். அடுத்ததுக்கு போலாமா? என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதவற்றினை தேர்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு பொருந்தும். இதுதான் நம்மளுக்கு பொருந்தும். ஆமா, அடுத்தது பாருங்கம்மா. பொருத்துக கேட்டிருக்க. இப்பதான் பார்த்தேன், எல்லாமே அதுல அப்படியே இருக்கு பாருங்க. ஆர் தரூபு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. பீடு அப்படின்னா சிறப்பு. ஊழ் அப்படின்னு வேலை முடிஞ்சு. ஆர் தருபுன்னா என்னடா? வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தவா. அப்ப 3 எங்க இருக்கு? ஏதோ இருக்கு. ரைட்டு. ஈண்டி செறிந்து திரண்டு 4. பீடு சிறப்பு. பீடுன்னு என்னடா? சிறப்பு. ரைட்டு. தெரிவு பி தான் சரி. சரிதானா? எவ்வளவு வேகமா பார்த்துட்டோம் தானே? சரி, ரைட். ஏன்னா ரொம்ப விளக்கம் கொடுக்குற மாதிரி உள்ள எதுவுமே இல்லை. ஆசான் ஆசு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த வைரியம்னா கூத்தர், மயிர்ச்சி. ஓகே தானே? கொஞ்சம் ரொம்ப வார்த்தைகள் தெரியலன்னும் போது விளக்கம் கூட வேகமா விரைவா 20 வினாக்களுக்கும். சரி, ரைட்டு. கவனமா படிங்க.